அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. புரட்டாசி மாதத்தினுடைய பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்குது, எப்படி இருக்குது, அவ்வளோதான். எப்பயுமே ஒரு மாத பலன் என்பது சூரியனை மையப்படுத்தி நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே சூரியன் கன்னியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் வரார். ராசியாதிபதி புதன் பகவானோடு சேர்க்கை பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா? 4ஆம் இடத்தில் சூரியன் வரும் பொழுது வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் பிரகாசமாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அடிக்குண்டான அடித்தளம் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ராசியிலே செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். இந்த மாதத்தினுடைய இறுதியில் குரு வக்கரமாகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமாகிறார். அப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி கேள்விகளில் தேர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், மத்திய நிலையில் இருக்கக்கூடியவராகட்டும், உயர்நிலை படிப்புகள் படிக்கக்கூடியவராகட்டும், சாஸ்திர வல்லுநர்களாகட்டும், அகழாராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட சரி, மிகப்பெரிய ஒரு அனுகூல மாதம் அப்படின்ற இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கலாம். என்ன, உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடத்துலையும் பஞ்சமஸ்தானத்திலையும் பயணிக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதியோடு சேர்கிறார். சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் எப்பொழுதுமே நிபுணத்துவம் பெறுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புத்தி வேலை செய்யும் சார். உங்களுக்கு மந்த நிலையிலிருந்து மாறி உங்களுடைய புத்தி வேலை செய்யும், ஆற்றல் அதிகமாகும், கான்ஃபிடென்ட் லெவல் கூடுதலாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. சுயமுயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக கனவு, நான் வீடு கட்டணும் சார், அதுவும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி வீடு கட்டணும் சார், ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. ஆமாம், கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஆனந்தம், நல்ல ஒரு செய்தி வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். குரு வக்கரம் அடையும் போது ஏற்கனவே நின்று போய் இருக்கக்கூடிய திருமண தடையை இருக்கக்கூடிய நபர்கள், மணமேடை வரை போய் மாப்பிள்ளை பெண் மாறி இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே, திருமணத்தால் சில அவமானங்களை சந்தித்த நபர்களுக்கு குரு வக்கரகதி ஆகும்போது இந்த மிதுன ராசிக்கு மாற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும், பாசிட்டிவ் நல்ல விஷயம் நடக்க போகுது, திருமணத்தால் யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். தந்தையாருடைய வழியில் சற்று அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது பெரியப்பா உறவாக இருக்கலாம், சித்தப்பா உறவாக இருக்கலாம், அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாமே சாதகமான சூழ்நிலையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கப்படும் பொழுது உங்களுடைய புத்திரனால் யோகம் உண்டு. பையனுக்கு வேலை கிடைக்கும் சார், பொண்ணுக்கு வேலை கிடைக்கும் சார். 2வது குழந்தைக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஆமாம், 2வது குழந்தையை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த காலகட்டத்தில். என்ன, கிரகங்கள் அந்த மாதிரி இருக்குது, அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. அஷ்டமாதிபதி வக்ரகதியாக இருக்கிறாரே, அவரும் பாக்கியாதிபதி தானே. அப்போ அஷ்டமாதிபதி வக்கரம் அறியும் போது ஏதாவது ஒரு நம்ம அவமானத்தை சந்தித்து தானே ஆக வேண்டும். இந்த அவமானங்கள் இப்போது சந்திக்கும் காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினையை கொடுக்கும், அதையும் மறந்துடக்கூடாது. நல்லவன் யார், கெட்டவன் யார், துரோகி யார், நண்பன் யார், பகைவன் யார், எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் சனியினுடைய வக்கரம். 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறாரே, ஆனால் எப்பொழுதுமே ஒரு கிரகம் தன்னிச்சையாக இயங்கும் போது பலன்கள் வேறு, இன்னொரு கிரகம் சேரும்போது அது கூட்டு கிரகம் யோகமாக வேலை செய்கிறது. தன்னிச்சையாக இயங்கக்கூடிய தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேர். அதோடு கிரகங்கள் சேரும்போது தான் அதனுடைய பலன்கள் நமக்கு வெளிப்படும் அப்படின்றதுலையும் மாற்று கருத்து கிடையாது. தாயாரினுடைய உடல்நிலை தேரும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ரொம்ப நாளாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவுடைய உடல்நிலை, வயிறு சார்ந்த ரோகம் இருக்குது, முட்டு வலின்றாங்க, முதுகு வலின்றாங்க,
கிட்னி கோளாறுன்றாங்க, தலை சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய, ஆமாம், தாய் வழி உறவுகளில் சற்று மனச்சஞ்சலம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அமையும். 2 விஷயமும் நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது அடிக்கடி நான் வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடுறேன் சார், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், விசாலாம் போட்டுட்டேன், ஆனால் வெளிநாட்டும் போயிட்டேன், ஆனால் எனக்கு அங்கே சரியான உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த போராட்டத்துக்கெல்லாம் இப்போது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். தொழில் சார்ந்த வருமானங்கள் கூடுதலாகும். ஏன்னா உங்கள் பஞ்சம ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் மாதத்தினுடைய 2ஆம் நாளே ஆட்சி பெறுகிறார். 5ஆம் அதிபதி வலுப்பெறுவது அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் அதுக்கு. ஆமாம், சுக்கிர பகவானுடைய பார்வை பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நேர் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இப்போ பயணம் பண்ணுறார். ஆமாம், அதுக்கு வீடு கொடுத்த கிரகங்களுடைய நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் யோகம், புத்திரர்களால் யோகம். நீண்ட நாளாக குழந்தை பேரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளோடும் இந்த சுக்கிர பகவானுடைய ஆசியோடும் மிதுன ராசிக்காரர்கள் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு இப்போது ஒரு பாசிட்டிவான விஷயம், நல்ல ஒரு செய்தி உங்கள் காதுக்கு வந்து காதில் விழும். நல்ல செய்தி குடும்பத்தில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். லாபம் 2 மடங்காக கிடைக்கும், ரெட்டிப்பு லாபம் உருவாகும் மிதுன ராசிக்கு. 12இல் குரு வக்ரவடையும் போது தூரதேச பயணம் செல்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மனைவி கணவன் மனைவி கொஞ்சம் பிரிவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும். அது உத்தியோகத்துக்காக இருக்கலாம், படிப்பினையாக இருக்கலாம். அப்படின்ற ஒரு சுப பிரிவினையாக இருந்தால் அது நன்மையே அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அது வந்து சுய ஜாதகத்தினுடைய நிலையை பொறுத்து நம்ம சொல்லலாம். சரியா? சரி, இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதத்தினுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் பலம் பெறுகிறது, 5ஆம் இடம் பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 இடம் பலம் பெற்றாலே எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் தான் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். கல்விகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம், உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம், வண்டி வாகனத்தால் யோகங்கள் பெறக்கூடிய மாதம். இந்த டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டி போகிறாங்க இல்லையா, சுற்றுலா செல்லக்கூடிய மையம் வைத்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கூட்டி போகிறாங்க. அதுவும் நவகிரக சுற்றுலா போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார், கோவா, டையூ, டாமன் இந்த மாதிரி போவாங்க. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, ஏதோ ஒரு அந்த வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு போவாங்க. இந்த மாதிரி உள்ளூரில் சுற்றுலா வச்சுருந்தாலும் சரி, அது நீண்ட தூர சுற்றுலா பயணமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய டூரிஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய யோகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா என்ன, இந்த மாதமே மாதவனுடைய மாதம். உங்களுடைய ராசியாதிபதியே புதன் பகவான் தான். பெருமாளுடைய ஆலயங்களை சேவார்த்தி பண்ணி இந்த மாதத்துடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி எடுத்துக்கோங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டும் கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டும் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரக அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார், அவர் நட்சத்திர அதிபதி என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் எந்த காரகத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்களை கொண்டு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற அதிபதி யார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சமாக இருக்காரா, அப்போ ஒரு நீச்ச கிரகத்தின் மீது உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி பயணிக்கிறாரா, அப்போ கோச்சார கிரகங்களினுடைய பரிகாரம் என்ன, குரு வந்தால் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நமக்கு என்னைக்கு பிராப்தம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வு மட்டுமே. ஆமாம், உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி
சகல வெற்றிகளையும் தருவாள் என்பதனுடைய வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.